எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட இஃப்தார் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்ம கால் வலிக்க கிச்சன்லேயே நிற்காமல் இவ்வளோ டிஷ்ஷையும் எப்படி குயிக்காக ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து தேவையான பொருட்களை வெளியில் எடுத்து வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு சமோசா சீட்டை எடுத்துட்டேன். அப்புறம் இதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்ஸ் அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வெளியில் எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் பருப்பு வடை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃப்ளவர் அதையும் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா நான் வச்சுருந்த பாதாம் பிசினும் சப்ஜா சீட்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை ரெடி பண்ணணும். அதுக்கு பாதாம் பிசினை நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பாதாம் பிசினை அப்படியே முழுசாக போட்டு ஊற வச்சோண்டா அது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சோண்டா இது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே ஊறி வந்துடும். இப்போது இதை ஊற வைக்கிறதுக்கு நான் 2 கண்டெய்னர் எடுத்திருக்கேன். ஒன்றில் பாதாம் பிசினை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இன்னொன்றில் சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டுலேயுமே 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். ஸோ இந்த வெயில் காலத்துலேயும் சரி இஃப்தார் டைம்லேயும் சரி இது ரெண்டோட தேவையும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ அதனால் நான் எப்போவுமே இது முடிய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இப்போது 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் நான் மூடி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாதாம் பிசினை நம்ம அரைச்சி சேர்த்ததுனால இது சீக்கிரமே ஊறி வந்துடுச்சு. ஸோ சப்ஜா சீட்ஸும் நல்லா ஊறிடுச்சு. இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடலில் இருக்கக்கூடிய சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததான் நான் பஜ்ஜி செய்கிறதுக்கு பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணிக்கிட போகிறேன். இதுக்கு 1 கப் அளவு பஜ்ஜி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த பஜ்ஜி ஃப்ளோர் ஹோம்மேட் பஜ்ஜி ஃப்ளோர். இது நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் நாமளே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம காசை கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. பாருங்கள், இந்த பேட்டர் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதுவும் இருக்கட்டும். நான் இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் உள்ள டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட மேல் தோலை ஃபுல்லாக எடுக்காமல் லைட்டாக பீலரை வச்சு பீல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தான் வாழைக்காயோட எட்ஜஸும் கிடைக்கும். அட் த சேம் டைம்ஸ் நாரும் இருக்காது. இப்போது இதை நான் லைட்டாக பீல் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே நான் முழுசாக பஜ்ஜி போட போகிறது இல்லை. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சீவ போகிறேன். இப்போது இந்த வாழைக்காயை நான் ஒரு கிரேட்டரை வச்சு சீவிக்கிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரேட்டரை வச்சு சீவும்போது எல்லாமே நமக்கு ஒரே ஷேப்லேயே கிடைக்கும். இப்போது நமக்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு தேவையான வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்ச சமோசா சீட்டை பார்க்கலாம். ஸோ இதுவும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. அடுத்து இந்த சீட்டை ஒட்டுறதுக்கு தேவையான பேஸ்ட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷீட்டை ஃபோல்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பொட்டலம் கட்டுறதுக்கு சுருளெலாம் மடிப்போம்ல அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபில் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பீஸ், பொட்டேட்டோ அண்ட் மட்டன். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறது, சமோசா சீட் பண்ணுறது, அப்புறம் சமோசா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கான வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது சமோசாவை ஃபோல்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ஒட்டிக்கிடலாம். ஸோ நான் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுற சமோசா ஃபுல்லி ட்ரையாங்கிளாக இருக்காது. இந்த மாதிரி எக்ஸஸாக மாவு இருக்கும். ஏன்னா சமோசா பொரிஞ்சு வரும்போது அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய மாவு நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சமோசாவை ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்பியான போர்ஷனை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். ஸோ இதே மாதிரியே நான் இன்னொரு சமோசாவையும் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு செஞ்ச சமோசாவில் எக்ஸஸாக மாவு விட்டுருந்தேன் எங்கள் ஊர் ஸ்டைலில். பட் இந்த சமோசாவை ஃபுல்லி கவர் பண்ணிடுறேன். ஸோ மைதா பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் உள்ள ஸ்டஃபிங்ஸ் கலண்டு வெளியில் வராது. இப்போது இந்த சமோசாவை ஃபுல்லி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரியே எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ காற்று நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. காற்று, மழை, வெயில் 3மே ஒரே டைம்லேயே வந்துச்சு. அப்புறம் திடீர்னு சரியான மழை. இந்த வீடியோ நான் 4 days பிஃபோர் எடுத்தது. ஸோ அந்த அன்றைக்கி கோயம்புத்தூரில் ஈவினிங் சரியான மழை பெஞ்சிச்சு.
இன்றைக்கி நோம்பு கஞ்சி பள்ளியில் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். பட் மழை வந்து நல்லா பெஞ்சதுனால பள்ளிக்கு போய் வாங்க முடியலை. இவ்வளோ பண்ணுறமே பட் நோம்பு கஞ்சி மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மிகப்பெரியவன். எங்கள் மாமா வீட்டில் இருந்து நோம்பு கஞ்சி வந்துடுச்சு. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது சாதாரண கஞ்சி இல்லை, வெஜிடபிள்ஸ், மட்டன், அப்புறம் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு செஞ்ச எங்கள் ஊர் ஸ்பெஷல் கறி கஞ்சி. நல்ல மணக்க சூப்பரான கஞ்சியும் வந்துருச்சு. மாமா வீட்டில் கஞ்சி தருவோன்னு சொல்லவே இல்லை. நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இன்றைக்கி கஞ்சி மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இருந்துச்சு. ஆனால் அதுவும் வந்துருச்சு. எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போது 5:30 ஆயிடுச்சு. இப்போவே நம்ம ரெடி பண்ண ஆரம்பித்தாதான் நோம்பு திறக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலக்காய் ஸ்லைஸை பஜ்ஜி பேட்டரில் துவைச்சி எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒன்றா போட்டுக்கிறேன். நம்ம இதை உடனே பண்ணுறதுனால இதில் லைட்டாக ஒரு பின் சமையல் சோடா சேர்த்துருக்கோம். இதை சேர்க்காமல் நீங்கள் செய்யணுண்டா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. பஜ்ஜி உப்பி வரணுன்னா நீங்கள் இதில் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம வாழைக்காயை கட் பண்ண உடனே பஜ்ஜி போட்டுறக்கூடாது, கொஞ்சம் நேரம் காய விடணும். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த பஜ்ஜி பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ தான் அந்த ட்ராப்ஸ் எண்ணெயில் விழாது. ஸோ பஜ்ஜி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் 2 சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போது பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பஜ்ஜி வேணுமோ நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பஜ்ஜி கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா பொசுண்டு மொறுண்டு சூப்பராக வந்திருக்கு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை அதே ஆயிலே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஒன்றா சேர்த்து நமக்கு தேவையான அளவு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஷீட்டு தனியாகவும் ஸ்டஃபிங் தனியாகவும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் சமோசாவே ரெடி பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைக்கு டக்குன்னு எடுத்து பொரிக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு சிக்கன் வேணுன்றாலும் சிக்கன் வச்சுக்கலாம், இல்லைனா மட்டன், பீஃப் எது வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது சமோசாவும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நான் எடுத்துடுறேன். அடுத்ததாக பருப்பு வடை செய்கிறதுக்கு மாவு நம்ம தட்டி போட்டுடலாம். ஸோ இது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது டைம் 6:15 ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் நோம்பு கஞ்சியும் பவுலில் ஊற்றி வச்சிடுறேன். அடுத்து நான் நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து நம்ம நோம்பு திறந்த உடனே ஃபஸ்ட்டு குடிக்கிறது ஜூஸ் தான். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது லெமன் ஜூஸ். ஸோ நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண லெமன் ஸ்குவாஸை வச்சு தான் இந்த லெமன் ஜூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சேர்க்குறதுக்கு தான் நான் பாதாம் பிசினும் சப்ஜா சீட்ஸும் ரெடி பண்ணேன். அடுத்து முக்கியமானது தண்ணியை மறந்துட்டேன். ஸோ அதையும் எடுத்து வச்சிடுறேன். இது கார சட்னி பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. இது நான் காலையிலே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா நமக்கு யூஸ் ஆகும். இது சீக்கிரம் கெட்டும் போகாது. அப்புறமா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் நான் நேற்றே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட இஃப்தார் மெனு. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறந்தியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நோம்பையும் பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இஃப்தாரை நான் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.